மாநில உரிமைகளை பறித்து மத்திய அரசிடம் அதிகாரங்கள் குவிக்கப்படுவதாக பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க உயர்நிலைக்குழு அமைக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழுவில் அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக சேர்ப்பு. இடைக்கால அறிக்கையை ஜனவரியிலும் முழுமையான அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் தாக்கல் செய்ய வேண்டுகோள். உயர்நிலைக்குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்க தொடங்கும் எனவும் பெருமிதம். மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாததாகும் என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அமைச்சர்கள் நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுக வலியுறுத்தல். கோரிக்கையை ஏற்காததால் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. மாநில சுயாட்சி தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் 5 மெகா நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி உறுதி. மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இன்று சட்டப்பேரவைக்கு வந்த நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்த திமுக, அதிமுக, பாமக உறுப்பினர்கள். சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே மாற்றுத்திறனாளிகள் கவன ஈர்ப்பு போராட்டம். மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரிக்கை. வங்கக்கடல் பகுதியில் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடை காலம். 61 நாட்கள் விசைப்படகுகளில் சென்று மீன்பிடிக்க தடை. கோலாகலமாக நடைபெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா. தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள கண்ணாடி பாலம் 5 நாட்களுக்கு மூடல். பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்படுவதாக அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோயில் திருவிழாவையொட்டி உற்சாகமாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை கண்டு ரசித்த மக்கள். தென்னைநார் தொழிற்சாலைக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் 7 குழந்தைகள் உட்பட 21 பேர் படுகாயம்.
அஜித்தின் குட் பேட் அக்லி பட தயாரிப்பாளருக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ். தனது பட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் சிறிய இறக்கம். தங்கம் ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகம். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1600 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த மாத இறுதியில் ஐரோப்பா செல்லக்கூடும். முதலீடுகளை ஈர்க்கவும் வர்த்தகத்தை பெருக்கவும் செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஐபோன்களை உற்பத்தி செய்யும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் உத்தரப்பிரதேச அரசு பேச்சுவார்த்தை. கிரேட்டர் நொய்டாவில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலையை நிறுவ உள்ளதாக தகவல். மெகுல் சோக்சியின் சொத்து விவரங்களை சேகரிக்கும் அமலாக்கத்துறை. ஹாங்காங், அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள விசாரணை கடிதங்கள். பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் இணைந்தவர்களில் 72% பேர் ஆண்கள். வெளி மாவட்டங்களில் பயிற்சி, தங்கும் வசதி இல்லாததால் பெண்களின் பங்களிப்பு குறைந்ததாக தகவல். காஷ்மீரின் தால் ஏரியில் ஆனந்தமாக படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள். காஷ்மீர் மக்கள் உண்மையில் மிகவும் உதவி செய்பவர்களாக உள்ளதாக பெருமிதம். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் இந்துக்கள் பாதுகாப்பு சட்ட மசோதா தாக்கல். ஜார்ஜியா அரசின் முயற்சிக்கு வட அமெரிக்க இந்துக்கள் கூட்டமைப்பு வரவேற்பு. அமெரிக்காவில் ஏற்பட்ட நில அதிர்வின் போது வியப்பை ஏற்படுத்திய யானைகளின் செயல். குட்டி யானையை சூழ்ந்து நின்று பாதுகாப்பு அளித்த பெரிய யானைகள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு 18,700 கோடி ரூபாய் நிதியை நிறுத்திய ட்ரம்ப் அரசு. மாணவர்கள் குறித்த விதிகளை பின்பற்றவில்லை என்ற புகாரில் நடவடிக்கை. அதிரடியாக ஆட உதவும் ஆடுகளங்களை அமைக்க சிஎஸ்கே அணியின் தோனி கோரிக்கை. லக்னோ அணிக்கு எதிரான வெற்றி தங்களுக்கு தன்னம்பிக்கையை அளித்துள்ளதாக பேச்சு. This time he takes it early, takes it wide and mid off, extra cover.